சாதனைகளை செய்து வரக்கூடிய விருதுநகர் மாவட்டத்துக்கு சில திட்டங்கள் தேவைப்படுதுன்னு நேற்றுக்கு நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் நம்முடைய அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியரும் அந்த கோரிக்கைகள் எடுத்து வைத்தாங்க. அதை ஏற்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிப்புகளை வெளியிடுறதில் நான் பெருமை அடைகிறேன். முதல்ல நேற்று நான் ஒரு பட்டாசு தொழிற்சாலைக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே இருந்த பணியாளர்களை சந்தித்தேன். அவங்க சில கோரிக்கைகளை வச்சாங்க. அதோட அடிப்படையில் ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். பட்டாசு தொழிற்சாலைகளில் ஏற்படுகிற விபத்துக்களை உயிரிழக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகளுடைய உயர்கல்வி வரையிலான அனைத்து கல்வி செலவையும் அரசே ஏற்கும் என்ற அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன். இந்த உதவிகளை மாவட்ட அளவிலேயே முடிவு செஞ்சு வழங்கக்கூடிய வகையில் விருதுநகர் மாவட்ட ஆட்சியரின் கீழ் இதுக்கான ஒரு தனி நிதியம் ஒன்று உருவாக்கப்படும். இதற்கான முதற்கட்ட உதவியாக 5 கோடி ரூபாயை அரசு வழங்கும். அடுத்து தீப்பெட்டி, பட்டாசு, ஜவுளி உற்பத்தி மற்ற அச்சு தொழில் போன்ற பல்வேறு துறைகளில் விருதுநகர் மாவட்டம் முன்னணியில் இருந்தாலும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மழையையும் கண்மாய்களையும் போன்ற நீர்நிலைகளை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை தான் நிலவுகிறது. எனவே இந்த மாவட்ட விவசாயிகளுடைய நலன் கருதி காரியாப்பட்டி மற்றும் திருச்சூழி வட்டங்களில் இருக்கக்கூடிய கண்மாய்கள் அணைக்கட்டுகளும் 17 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். அது மட்டுமல்ல, காரியாப்பட்டி வட்டத்தில் தெற்காற்றின் குறுக்கே 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அணை ஒன்றும் கட்டப்படும். அதோடு விருதுநகர் வட்டத்தில் இருக்கக்கூடிய கௌசிகா ஆறு, அருப்புக்கோட்டை வட்டத்தில் இருக்கக்கூடிய கஞ்சம்பட்டி கண்மாய் உள்ளிட்ட பல்வேறு நீர்நிலைகள் 41 கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும். வத்திராய்ப்பு மற்றும் ராஜபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய 22 கண்மாய்கள் 18 கோடி ரூபாய் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு 18 கோடி 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அது புனரமைக்கப்படும். அதேபோல் காளிங்கப்பேரி, வெம்பக்கோட்டை, ஆனைக்குட்டம் மற்றும் கோல்வார்பட்டி அணைகள் 23 கோடி 30 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். அதோடு அந்த அணை பகுதிகளில் 2 கோடி 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுற்றுலா பயணிகளுக்காக பூங்காக்கள் அமைக்கப்படும் என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து தொழில்துறை, அது தொடர்பான அறிவிப்புகள். விருதுநகர் மாவட்டத்தில் எதிர்கால தொழில் வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய வகையில் இந்த மாவட்டத்தில் புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க அரசு முடிவு செய்தது. அருப்புக்கோட்டை அருகே சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் 350 கோடி ரூபாய் செலவில் இந்த புதிய சிப்காட் தொழில் வளாகம் அமைக்கப்படும். இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 10,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற செய்தியை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அறிவிப்புகள். சிவகாசி மாநகராட்சியில் 15 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளோடு மாநாட்டு கூட்டரங்கம் அமைக்கப்படும். விருதுநகர் நகராட்சியில் 24 கோடி 50 லட்சம் ரூபாய் செலவில் சாலை மற்றும் மழைநீர் வடிகால் வசதிகள் மேம்படுத்தப்படும். சாத்தூர் நகராட்சியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா மற்றும் சிறுபாலம் அமைக்கப்படும். ராஜபாளையம் நகராட்சியில் 13 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் வசதிகள் அமைக்கப்படுவதோடு குடிநீர் கோடை நீர் தேக்கம் 5 கோடி ரூபாய் செலவில் அது மேம்படுத்தப்படும். அருப்புக்கோட்டை நகராட்சியில் 3 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் வசதிகள் அமைக்கப்படுவதோடு 1.5 கோடி ரூபாய் செலவில் பூங்காவும் அமைக்கப்படும். விருதுநகர் நகராட்சிக்கு எல்லைக்குள் வரக்கூடிய நெடுஞ்சாலைகள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், அருப்புக்கோட்டை நகராட்சி எல்லைக்குள் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் 10 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், காரியாப்பட்டி நகரத்தின் எல்லைக்குள் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மேம்படுத்தப்படும். திருவள்ளிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பயன்பாட்டுக்காக கழிவறைகள் மற்றும் வாகன நிறுத்தமிடம் 2 கோடி 10 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும். அடுத்த சுற்றுலா பயணிகள் வசதிக்காக சில அறிவிப்புகள். வத்திராய்ப்பு கருகே பிளவக்கல் அணைப்பகுதியில் 10 கோடி ரூபாய்க்கு அந்த மதிப்பீட்டில் பூங்கா மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள சுற்றுலா தலமான சாஸ்தா கோவில் அருவி பகுதியில் 1 கோடி 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும்.